ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவர், போதும் ஆண்டவரே, எப்படி திருப்தியாக இருந்துருக்கணும். எல்லாம் பணம் காசு யோசிக்காதீங்க. வீட்டுக்கு வரோம், அது திருப்தியாக சாப்பிட்டு தூங்குறோம், அது என்னது? கிருபை. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ஏக்கத்திலே படுத்தா என்ன இருக்கும்? நாளைக்கு வருமா வராதா, மழை பெய்யுமா பெய்யாதா, இன்னைக்கு மழை பெஞ்சா பெய்யாடுறோம் நினைச்சிடும், அழகாக தூங்குறோம். ஏன்? ஒரு சஃபிஷியன்ட், நம்ம திருப்தி உண்டாயிடுச்சு. எப்படி திருப்தி உண்டாயிடுச்சு? நீ போய் காலேஜ் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சனாலையா, இல்லை நல்ல மனைவி நல்லா சமைச்சு போட்டனால, ஹோட்டலில் சாப்பிட்டதுல இல்லை, உள்ளுக்குள்ள தேவ கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் வந்துதான் இந்த திருப்தி, இந்த சஃபிஷியன்ட், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆகையால நம்மளை எப்பவுமே திருப்திப்படுத்துறது என்ன? தேவ கிருபை. மனுஷிட்டு இருக்கோம், மடைக்குள்ள எல்லாம் போய் திருப்திப்படுத்தும், எல்லாம் ஒரு சில நாட்களாக இருக்கலாம் என்ன. ஆனால் நிரந்தர திருப்தி எப்படி உண்டாகும்? தேவ கிருபை தான் உண்டாகும். நாள்தோறும் ஒரு புதிய கிருபை இங்கே திருப்தி ஆக்குகிறீர்கள்.